நரி ராமா ஸ்ரீராமா சீதாராமா உன் பொன்னடி கமலம் பொருள் நம்ம அழைத்து காப்பானாதிரே மலையாள தேசத்திலே கற்ப பொருள் கரையை உரை வந்தவரா 18ஆம் படியாக மாந்திரம் தந்திர பட்டுகளாக்கி கொண்டை செவல் குவிந்த வீர வாழ்பிடிகையில் எடுத்து காவகால கட்டழகு கோட்டை கருப்பண்ணா வண்ண கருப்பா முத்து கருப்பா என் முன்னடி கமலம் போற்றி போச்சு
சொன்னபடியே இந்த மேலே இறந்து உலகத்திலே சொக்ககோத்தர் சாஸ்தாவின் திருக்கோவிலே பங்குனி உத்திர திருவிழாவில் சீரும் சிறப்புமே நமது ஐயாவான காலையிலே நமக்கு ஐயாவின் சாஸ்தாவின் பிறப்புகளை நாம் எடுத்து அந்த சொக்ககோத்தர் சாஸ்தாவை பிரவேசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அன்னதானமும் ஐயாவுக்கு அபிஷேக ஆராதனைகளின் சேரும் சிறப்புமாக நடைபெற்று ஐயாவுடைய வாசலும் அபிஷேகங்கள் என்ன, அதே போல ஆராதனைகள் என்ன, அது அன்னதானம் என்ன 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 அவ்வளவு ஒரு சுகம் எப்ப எங்கேயும் பார்க்காத காட்சி எல்லாம் நம்ம இருக்கு. கண்டிப்பாக ஆமா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம்ல, கொடுத்து வச்சிருக்கோம்ல. கண்டிப்பாக அதே போல ஐயாவுக்கு தீர்த்தவாரி உண்மம் ஏற்றி வைத்து ஐயாவுக்கு பால் குடமுங்கள் எவ்விதங்களும் சகலவோடு மேளத்தோடு மேலே இசை நாகத்தோடு எப்ப நாகஸ்வரத்தோடு இந்த சொக்கநாதர் கோவிலே ஹரிராமனின் அரசவையிலே நாட்டாமையில் தலையாரியானவர் எந்த வண்ணார்வையிடமிலே உள்ள தலையாரானவர் ஹரிராமன் அரசவ கூட்டத்திலே வருகிறார். அரசவ கூட்டத்திலே வரும் பொழுது அந்த மன்னர் ஒவ்வொரு கோரிக்கையை கேட்காரு. ஒவ்வொரு ஊரா அப்படியே கோரிக்கை வந்து எப்ப உங்க ஊர்ல எதுவும் கோரிக்கை இருக்காப்பா, ஏதாவது நல்லது கெட்டது நடக்கா, எப்படிப்பா எல்லாம் நடக்கா, நாடு செழிப்பு தானே, மக்கள் செழிப்பு தானே, எப்ப உங்க தெருவில் எதுவும் விசேஷம் இருக்கா, என்ன நல்லது கெட்டது இருக்கா, அறுவடை நடந்துட்டு இருக்குமா, அறுவடை நடந்துட்டு இருக்கா, நல்லா சம்பா நெல்லாம் வளர்த்த சந்தோஷம் தானே, எப்ப உங்க ஊர்ல ஏதாவது பிரச்சனையாப்பா, ஒரு சின்ன பஞ்சமா போயிட்டு வந்தா சின்ன பஞ்சம் 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 போயிட்டு இருக்கா. அந்த தலையாரியானவரை பார்க்கும் பொழுது ஐயா மன்னவா, மன்னா மன்னா ரகுராமா ஸ்ரீராமா அயோத்தியா ஆண்டவரே, அயோத்தியா ஆண்டராமா என்னுடைய வார்த்தை கேட. எங்க ஊர்ல இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. எந்த பஞ்சாயத்து? உங்க ஊர்ல இன்னைக்கு பஞ்சாயத்தா? யாராவது திருடங்க வந்துட்டாங்களா, எது நகை திருடிட்டாங்களா? வரவில்லை, நகையும் திருடவில்லை. ஏன் அப்ப வேற ஏதாவது பிரச்சனையே, ஏதாவது பொருள் கஷ்டம் ஏதாவது இருக்குதா? அந்த ஒரு கஷ்டமே இல்ல பண்ணா. வேற என்னத்தான் உங்களுக்கு கஷ்டம், என்ன பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு பண்ணா என்று சொல்லும் போதே என்ன சொல்கிறான் தெரியுமா? ஐயா ராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா உங்ககிட்ட நான் ஒரு பிரச்சனையை சொல்லணும். ஆனா என்னால மரமும் வரவில்லை, வார்த்தையும் வரவில்லை மன்னா. அந்த பிரச்சனை எப்படி உங்ககிட்ட வார்த்தை தொண்டையிலே வரும்போது தொண்டை அடைக்கிறேன் மன்னா என்று சொல்லும் போது எப்படி என்ன பிரச்சனை சொல்லு. பிரச்சனை வாயத்தோட நான் எப்படி சொல்லுவேன்? மயிலம்பூர் ரிஷகமூர்த்தானவர் மனைவியை சந்தோஷமாக வாழ்ந்து வரக்கூடிய வேளையிலே அந்த பெண்ணானவர் நடத்தையில் சந்தேகம் கொண்டான் ரிஷகமூர்த்தானவர். அப்படியா கொண்டான்? அவர் இருவரையும் ஒன்று சேர்க்க முற்பட்ட போதே என்ன வார்த்தைகள் தந்திரமன்னா அல்லாம வார்த்தையில
சொல்லலாம். ஆமாப்பா நீங்க சீதா தேவி போனீங்க. ஆமா சீதா தேவி எல்லாம் போகும் பொழுது ஆமாப்பா அந்த ராவணனின் சிறைபிடித்தாய் என் தாயான சீதா தேவி. அந்த சீதா தேவியை சிறைபிடித்து ஆமாம்மா மீண்டும் சீதா தேவி அழகாக இங்கே அயோத்தியமா நகருக்கு எப்ப கூட்டு வந்து பகவானுக்கு அழகாக பட்டாபிஷேகம் கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன். இப்போ சந்தோஷமா மகிழ்ச்சியோட. ஆனால் என்னப்பா 14 வருடம் இருந்த அந்த சீதா தேவியை தனியாக இருந்து அந்த சீதா தேவியிலே சந்தேகம் கொள்ளாமல் இருக்கும் என் ரகுராமர் அவள் சூரியகுல வம்சத்தில் நான் என்ன மானம் கட்டவனா வழிவிட்டு போனாலும் என்னோட வெட்டி விடாது என்று சொன்னவனா சந்திர வம்சம். சந்திரகுலத்தில் பிறந்தவன். ஆமா எனக்கும் மானரோசம் இருக்கின்றது என்று ரிஷகமர்த்த சொன்ன வார்த்தை கேட்டது. காதில் கேட்டது. உடனே பார்த்தார் ஹரிராமரானவர் எப்படி வருகிறார் தெரியுமா? அந்த ஒருத்தர் ஒரு வீட்டை ஒரு சின்ன டிக்கெட் வச்சு விட்டா போதும். லைட்டா பத்தி வச்சா போதும். சரி ஏகவங்க மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்தியா எப்படி? அப்படியா? ஆமா அந்த ஒரு வார்த்தை கேட்டா போதும். இப்ப நாம சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். அது சுட சுட தோசை சுட்டு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்பா. அது வீட்டுக்கு அடுத்த 10 நிமிஷத்துக்குல என்னமா அடுத்த 10 நிமிஷத்துக்குல அடுத்த பக்கத்துல மாமியாரோட ஃப்ரெண்ட் வருவாங்க. சரி ஏடி என்ன ஏடி வெள்ளையம்மா என்னமா ஏன் உன் மருமகனுக்கு சாப்பாடு தந்தாரா இப்படி? ஏமா இப்பதான் 2 தோசை தந்தா சொல்லுவா மாமியாரு. சரி உடனே பக்கத்துல என்ன சொல்லுவா? அந்த எட்டு அந்த பாட்டி என்ன சொல்லுவா? மாமியாரோட ஃப்ரெண்டு மாமியாரோட ஃப்ரெண்ட் இவ ஃப்ரெண்ட் கேட்டப்ப தோசை மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு கேட்பா. கொடுத்தேன் 2 தோசை கொடுத்தேன்னு சொல்லுவா. ஆனா மாமியாரோட ஃப்ரெண்ட் மாமியார் கேட்டப்ப ஏமா சாப்பிட்டியா உன் மருமக சோறு வந்தாலும் கேட்பா. 2 தோசை சுட்டு தந்தாம்பா. சும்மா கிடக்க மாட்டான்னு பாட்டி என்ன செய்வா தெரியுமா? ஏட்டி என்ன ஏட்டி கூறு கட்டவ என்னடி இப்ப உனக்கு தோசை தான் தந்தாலாம் போகும். எனக்கு தோசை தான் இப்பதான் உன் மகன் அந்த கடையில சிக்கன் ரைஸும் ஏட்டி 100 சிக்கனும் வாங்கி கொடுத்தான். உனக்கு தோசை கொடுத்து ஏமாத்தி என்ன சொல்லுங்க? ஆமா சிக்கன் வாங்கி கொடுத்தா முடிஞ்சிச்சு. அந்த வீட்டுல கலகம் சொன்னா போதும். கலகம் பிறந்தது. உடனே மகன் வேலைக்கு விட்டு போட்டு வந்த உடனே ஆமா ஏமா சாப்பிட்டியான்னு கேட்பாரு. உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க? ஆமா அவன் பண்டாட்டி சுட்டு தந்தா தின்னுட்டேன். ஆமா அதே பண்டாட்டி தோசையா சுட்டு தோசையா சுட்டு தந்தானே வரட்டி மாதிரி எடுத்தே சுட்டு வரட்டி மாதிரி எவ்வளவு பெரிய வாட்டை. ஆமா அம்மா பாவம் பையன் அம்மா கிட்ட பேசவா மருமகிட்ட பொண்டாட்டிட்ட பேசவா? யாருக்கு நிக்க முடியல. சரி முடியாதான் சொல்லுவாங்க. அதே போல அறியாமல் ஓட்டையில தலையாரி ஒருவர் வந்து சொல்லும் பொழுது நிறைகுறைகளை சொல்லும் பொழுது அந்த அரிராம சந்திரருக்கு இந்த அவர நிலை ஏற்பட்டதோ கண்ணீர் மருக கூறு குறி நின்றோ ஸ்ரீராமச்சந்திர அன்பு முதல் என்ன நடந்தது தெரியுமா? கையை எண்ணாத எண்ணம் கொண்ட என்ன ராம சந்திரன் அந்த சுத்தாதே பெண்ணவள அந்த தாமரை போல் முகம் இருந்த எம்மா முந்தையார பெண்ணவள எம்மா மல்லிகப்பூ போல எம்மா பச்சை மாறி பெண்ணவள எம்மா பிச்சை பூ போல அந்த பெண்ணவளை காணும்போது பெண்ணவளை காணும்போது யாரும் செய்வார் கையாள
எப்படி மல்லிகைப்பூ போல சிரிப்பா இருக்கு. இப்ப மஞ்சள் மஞ்சள் பிச்சிப்பூ போல அவர் பேச்சு இருக்கு பாத்துக்கோங்க. இருக்கு அந்த அளவுக்கு அழகாக இருக்க சீதாதேவியின் முகத்தை பார்க்கும் பொழுது பார்க்கின்றார். அரிராமருக்கு இந்த அரச வேலையில் நடந்த சம்பவம் தான் நேரத்துல இருக்கு. அப்ப அந்த சம்பவம் அப்படியே கண்ணு அரச வேலை இப்படி நம்ம ஊர்ல இப்படி பேசினாங்கன்னா இப்படி பேசிட்டாங்க. நம்ம பொண்டாட்டிய சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை நாம தான் தனக்கு தவறிட்டோமா என்ன என்று தெரியாம என் அரிராம சந்திரனானவர் அந்த நல்ல வேலையில சீதாதேவி தான் இடத்துல சீதாதேவி அனைவருடைய படிப்பெண்கள் அனைவரும் வந்து சேர சீதாதேவியானவர் வெள்ளவரையில் என்ன செய்கிறார் தெரியுமா? எம்மா சீதாதேவியானவளோ சுத்தி முத்தி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மாமியார் அப்படியே வராங்க. 3 மாமியார் 3 கோசலை கைகையே அழகு பெண் சுமித்திரையானவள் வருகிறார்கள். அந்த சீதாதேவி பெண்ணிடத்திலே அந்த மிகுதி நகர் ராணி மகாராணி என் தாயார் சீதாதேவியானவளே கோஷலை கேட்கிறாள். ஏமா மருமகளே மருமகளே நீ 14 வருஷம் இப்ப அழகா தங்கம் போல மெலிஞ்சுட 14 வருஷம் காவி பறவை கெட்டிக்கொண்டு ஒரு நகையும் பொட்டு நகையும் இல்லாமல் அந்த அறியாமையின் திருமாங்கலத்தை மட்டும் பூட்டிக் கொண்டு நீ கழுத்தில் உத்திராட்ச மாலையாக இந்த 14 வருடமும் வனவாசம் இருக்கும் பொழுது அந்த ராவணன் சிறை பிடிக்கும் பொழுது அந்த ராவணன் முகத்தை நீ எங்காவது பார்த்திருக்கியா? ராவணனை நீ பார்த்திருக்கியா என்று கேட்கிறார். ராவணன் முகத்தை கூட நிலவை கூட நான் இதுவரை பார்த்தவரே என்றால் சீதாதேவி. சீதாதேவியானவர் 10 மாதம் சிறைபிடித்து இருந்தாலும் அந்த 10 தலை கொண்ட ராவணனை ஒரு பொழுதும் பார்த்தது கிடையாது. ஒரு படமும் பார்த்ததே கிடையாது சீதாதேவி. அதாவது ராவணனை வந்து பெண்கள் வந்து ராவணன் வந்து பெண்ணோட ஆசை இல்லாம எந்த பெண்ணை தொட்டாலும் ராவணன் எரித்து விடுவார். எந்த பெண்ணை தொட்டாலும் ராவணனுக்கு அழிவு கண்டிப்பாக. அதனால சீதாதேவி அனுமதி அப்படி இருக்கும் பொழுது லவாகாது என்ன சொல்றாங்க? ஏது பாப்பா கதை கேட்க திருப்பி சொல்லிக்கு போயிட்டியோ நீ செல்ல பார்க்க கூடாதுன்னு வேண்டாம் கதை கேட்க தெரியுமா? ஆமா கல்யாணம் முடிஞ்சுட்டா முடியலையா? பொண்ணை பார்க்கும்போது இப்ப எல்லாரும் கைரேகை தான் பாக்கணும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு டச்ச தடவி கைரேகை ஃபுல்லா அழிஞ்சிருச்சு. ஆதார் கார்டுக்கு நாளைக்கு வீட்டுக்காரர்கிட்ட லோன் எடுக்கணும். ஆதார் கார்டுல ரேகை இருந்தா தான் எடுக்க முடியும். அதனால செல்ல கம்மி பண்ண அப்படித்தானக்கா? ஆமா அந்த காலத்துல எங்க அக்கா மட்டும் அந்த காலத்துல இந்த கைரேகை எடுத்திருந்தா வச்சுக்கீங்களேன் இங்க இருந்திருக்க மாட்டாங்க. எங்க அக்கா அப்பவே டாப் கேர்ல இருந்திருப்பாங்க. அந்த ஊர்ல கேட்டாங்க இந்த ஊர்ல கேட்டாங்க கண்டபட்டியில கேட்டாங்க இங்க கேட்டாங்க கடைசி இறந்த குளத்துல ஆதார் கார்டு வச்சு ரேகை இருக்கக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா ஆதார் கார்டை விட்டு ரேஷன் கடைக்கு போனேன். ஆயில் போடுறாங்க பாமாயில் வேண்டுவா அப்படின்னா ரேஷன் கடைக்கு போறேன். அங்க ஒரு மிஷின் வச்சிருந்தான். அதாவது மிஷினை பார்த்துட்டு இப்போ கைரகையில பதிவு வை அப்படின்னா நானும் 20 ரவுண்ட் வச்சிருக்கேன். 20 தடவை வச்சிருக்கேன். 20 ரவுண்ட் சுத்தி சுத்தி வந்து வச்சியா என்ன செஞ்சாங்க? அப்படி சுத்தி வந்து வைக்கல. 20 தடவை கை வரல வச்சு. ஏன் ரேகை விடல? ஏன் ரேகை விட மாட்டேங்கி? ஏன் நீ 26 செல்லுல இருக்காங்க ரேகை விடும். உடனேமா பொண்ணு பார்க்கணும் காலையில எடுத்து பார்க்கணும். அது உண்மைதான். ஆமா ஆமா அதனால ஏன்னா கை ரேகை பிள்ளைக்கு 10 வரலும் பேசி போச்சு. இதுல வேற ப்ரீபெய்ட் கார்டுக்கு இதுக்கு கூட ஒரு க்ளவுஸ் மாதிரி வச்சிருக்கான். பாத்தியா நம்ம 2 வரலுக்கு ஒரு க்ளவுஸ் மாதிரி வச்சிருக்கான். ஆமா ஒரு வர மாதிரி அத வச்சு டுஷு ஏல கோடி வரானே அப்படி
சுடு சுடு. ஆமா திடீர்னு 2 மணிக்கு புள்ள என்னடா போறைகளை கிடந்து சுடு 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 சுடுங்க யாருன்னு பார்த்தேன். புள்ள தூக்கத்துலதான் கலந்த போலுக்கு அப்படின்னு பார்த்தா சுடு 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 சுடுங்க. ஆமா சிங்க முகத்தை பார்த்தாலே கிணத்துக்குள்ள நம்மள மாதிரி ஒரு சிங்கம் இருக்குண்டு சிங்கம் கிணத்துல விழுந்துரும். அதே மாதிரி சீதாதேவி வெண்ணானவள் ராவணனின் நிலையை தெப்ப குளத்திலே அந்த தண்ணீர்ல அசோகவனத்திலே கண்டாள். அந்த அப்படியே மனதில் நினைத்துக் கொண்டே ராவணன் எப்படி இருப்பார்னு கேட்டா உடனே என்ன பண்ணா ராவணனே ஒரு பேப்பர்ல சீதாதேவியானவா யமதாயான சீதாதேவி அப்ப நல்ல கண்மையை கொண்டு பக்கத்துல ராவணன் நிழல்ல பார்த்த உருவத்தை வைத்து அப்படியே ராவணனை வரைகிறார். தன் தாயார கோசலை மாமியார் அவர்களை கைது கொடுக்க ராவணனை பார்த்து வீட்டுல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எங்க வச்சிருக்கான் தலையினை கீழே வச்சுட்டு வேலைக்கு போயிட்டா. அந்த நல்ல வேலையிலேயே நரராமச்சந்திரமூர்த்தியான ஏற்கனவே இங்க ஒருத்தையும் கொண்டு விட்டுட்டு போட்டான். பல வீட்டு அப்படிதான் நடக்கு. எனக்கு இந்த செல்லால பிரச்சனை உண்மையிலே இந்த செல்லால பிரச்சனை என்ன பிரச்சனை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது மெசேஜ் வைக்கிறது குரூப் சேலைக்கு அனுபவம் சொல்லி போடுறது. முக்கியமா இந்த அம்மா கூட அன்னைக்கு இந்த குரூப் சேலைக்கு வரவே பட்டான். ஒரு குரூப்ல 150 நம்பருக்குமா குரூப் சேலைக்கு தாங்க தாங்க சொல்லி கேட்க முடியும். ஒரே ஒரு மெசேஜ் அந்த அம்மா 10 குரூப் இருக்கு. ஆமா நானா என் கல்யாணத்துக்கு வாட்ஸ்அப்ல எல்லார் வீட்டுக்கும் போனா இதர செலவு நிறைவாகும். அதனால அனைத்து உள்ளங்களும் திருமணத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி போட்டேன். எப்படி போட்டேன்? திருமணத்துக்கு அனைத்து உறவுகளும் வர வேண்டும். திருமணத்திற்கு அனைவரும் வர வேண்டும். மறக்காமல் மொழிக்கவர் எழுத வேண்டும் சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு நேரம் இல்லை. அவர் என்ன சொல்லிட்டாரு? நான் நேரம் இல்ல. யாரு? எங்க அத்தா. எங்க அக்கா மாப்பிள்ள எனக்கு வர்றதுக்கு நேரம் இல்ல. அதனால நான் 500 ரூபாயை உங்க வாட்ஸ்அப்பில் எழுதி அனுப்பியிருக்கிறேன் வெளிப்பட்டாரு. ஆமா நீ பத்திரிக்கை வாட்ஸ்அப் அனுப்ப அவர் 500 ரூபாய் நம்பரை எழுதி அப்படியே அனுப்பியிருக்காரு. இது நல்லது தானே? பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கு நானே அல்வா கொடுப்பேன். உனக்கு அல்வா கிட்ட தாண்டி தெரியும். நீ கிட்டனாலும் உனக்கே எனக்கு விற்க தெரியும். ஆமா ஆமா யாரு சிங்கம் இல்ல. ஆமா நீ சிங்கம் தான். அப்படி இருக்க கூட வேலையில அந்த ராமனை நான் வரைந்த நிழலை கண்டேன். ராமபுரம் ஏற்கனவே மனதில் சஞ்சலத்தோடு வைகிறான். மனதில் சஞ்சலத்தம் கொண்டு ராமபுரனானவர் அவர் நடந்து
நொந்து 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 வாராரு. அப்ப அப்படியே கண்ணீர் கவலையில வரீங்களா? நொந்து வரக்கூடிய வேலையில என்ன பாக்குறாரு, அப்படியே கட்டில் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே பொண்டாட்டி மேல சந்தேகம், சந்தேகம். அவன் என்ன மனுஷன் நிர்ணயா, அப்பே ராவணன மனதுல ஒரு பொழுது கூட நினைச்சிருக்க மாட்டாளாம் என்று ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன் இருக்கு சீதாதேவியானவள் வால்மீகி வனத்திலே நடந்து வருவது போல பெரும் துயரம் கொண்ட முகம் அப்படி மலர் போல வாட்டம் காண்பது போல தாமரை மலர் போல் இருந்த முகமானது சுருங்கி வாட்டம் கொண்டது போல சீதாதேவி முகம் இருக்கின்றது. முகம் இருக்கிறதை பார்த்து கொண்டு அங்கே வந்து பார்த்தார் என் ஆண்டவர் வால்மீகி முனிவரானவர். பார்க்கும் பொழுது சீதாதேவியானவள் வருகிற வேளையிலே சீதாதேவி லட்சுமணன் பெருமான வரும் பொழுது என் வால்மீக மணிவரானவர் சீதாதேவியை தான் அழைத்தோம். சீதாதேவியை ஆலமர சோலையிலே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுமாறு லட்சுமண பெருமாள் சொன்ன பொழுது சீதாதேவியானவள் ஆலமர சோலையிலே சற்று ஓய்வெடுத்து சற்று கண்ணயர்ந்த தூங்க மேடையானது இதுதான் தக்க சமயம் என்று சொல்லி லட்சுமண பெருமாளானவர் அவர் வேறவாழ கையிலெடுத்து எங்க வருகிறார் தெரியுமா? அவர் வேறவாழ என்ன செய்கிறார்? வீரவாளை கையிலெடுத்து ஓடுகின்ற வெள்ளிமானை பிரித்தினார். வெள்ளிமானை நிறுத்தி என்ன பண்ணுகிறார்? வெள்ளிமான வெட்டல வெள்ளிமானின் காதை வெட்டுகிறார். வெள்ளிமானின் காதை வெட்டி அந்த வீரவாளிலே அங்கே எங்கே இருக்குது? அந்த ரத்தம் சட்ட சட்ட ராதவாளர் லட்சுமண பெருமாளானவர் எப்படி வருகிறார் தெரியுமா? நல்ல அந்த கட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது என்னாக என்ன கொண்டு இந்த இளமகளை இருக்கும் பொழுது அவர் என்ன பார்க்கிறாரு? அந்த காகிதத்தை கண்டல்லாவோ காகிதத்தை கண்டல்லாவோ கண்டல்லாவோ
அந்த நல்ல வேளையில் அந்த காரியத்தை பார்த்த போது அவன் கண்டு வழிபாரா அந்த மகன் பார்த்தபொழுது கண்கள் கலங்குகின்றன. கண்ணீர் வடிக்கிறார். ஒருவேளை சீதாதேவி அவனுடைய முகத்தை நான் ஒரு நொடி கூட பார்த்ததில்லை என்று சொன்னால, ஆனா இன்னைக்கு காகிதத்துல அச்சு பிசுறாம 10 தடவை ராவணனை வரைந்திருக்கிறாரு. அப்படியே வரைஞ்சிருக்காரு. இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமாகும்? என்னை கட்ட இந்த மன்னனை கண்ட இடத்தில் மனதில் ஒரு துளி கூட நினைவு யாரை நினைக்க மாட்டேன் என்று சொன்னாரு. ஆனால் இப்ப எப்படி இந்த காகிதம் இந்த 10 தடவை ராவணனை எப்படி வரைந்தால் நம்ம ஊருக்கு ஒரு மன்னன் இருக்கன்னா இருக்கணும் சொன்னா மன்னனானவர் என்னமா, அதாவது எந்த ஒரு பிசுறு வடுவும் இருக்கக்கூடாது. எப்ப மன்னன் மேல ஒரு சின்ன தவறு கூட இருக்கக்கூடாது. அது உண்மைதான். ஒருவேளை நம்ம இப்படி செய்ததுனாலதான் என்னமா இவங்களோட குடும்பம் இதே மாதிரி நிறைய குடும்பம் பிரிஞ்சிருமோ எந்த எப்படி ரசகமுத்து மகிழம்பு பிரிஞ்சார்களோ என்னமா நம்மளே எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன செய்வது என்று அரிராமன் ஸ்ரீராமரானவர் என்ன செய்கின்றார்? அந்த சீதாதேவி வனவாசம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வனத்திலே விட வேண்டும் என்று சொல்ல வனம் மட்டுமா என்னமா நம்ம இந்த இடத்துல சீதாதேவி இனி நமக்கு வேண்டாம். இதுக்கு மேல நமக்கு சீதாதேவி நம்ம என்னைக்கு இந்த ராவணன் படத்தை அவன் வரைந்தாலோ அப்ப நம்மளோட மனசுல இல்ல, அவன் நம்ம மனதில் இல்ல. சரி, ஊரார் பழி சொல்ற அளவுக்கு இந்த ஹரிராம சந்திரமூர்த்தியானவரா சூரியகுல வம்சத்தில் வடு ஒன்றில் இல்லை ஐயா. இந்த பழி வந்து சேர்ந்தது ஐயா. இந்த பழி வந்து சேர்ந்தது எதனால? அதனால இந்த சீதாதேவியானவளை நாம் மனத்தில் கொண்டு விட வேண்டும், வெட்ட வேண்டும் என்று சொல்ல உடனே யார் அழைக்கிறார்? ஹரிராம சந்திரமூர்த்தியானவர். ஹரிராம சந்திரரோ என்ன செய்வாரையா? ஹரிராம ரகுராம ஐயோ புராணரோ தம்பிய தாரகாரோ வரதனார்த்தரோ வரதனார்த்தரோ அது சர்வதமனே மனச
மனதளவுல எதையும் நொந்துறாத. புரியுதா? நீ மனசுல எதையும் காயப்பட்டாத. நான் சொல்ற வார்த்தை கேளு. நம்ம அப்பாவுக்கு அப்புறம் தசரத மன்னருக்கு அப்புறம் இந்த அயோத்தியில இந்த ஹரிராம ஸ்ரீராம சொன்ன வாக்க காப்பாற்றுறவரே. அதே போல வெயின் பண்ண ஒரு வடு சொல்லு கூட என் மேல ஒரு தவறு கூட வந்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது இந்த ஹரிராம ரகுராமக்கு வீண் பழி வந்தது. யாரால? உனது அண்ணியான உனது தாயாரான சீதா தேவியார வந்திருக்கு. அதனால இந்த சீதா தேவியை நீ என்ன பண்ணணும்? வானத்தில் கொண்டு வெட்டி விடு என்று சொல்கிறார். பரதனானவர் அந்த வார்த்தை காதல் கேட்டார். அந்த வார்த்தை காதல் கேட்டு பரதனான தம்பியவன் கண்ணிரத்த பகவானம் மனகலக்கும் கண்ணானா அறியாமல் இடமதில்லை யாரு சொல்லும் பரதனம்மா. அண்ணா அண்ணா சந்தேகப்படாதீங்க. நீங்க சந்தேகப்படுறத பார்த்து என் மனசே வெடிச்சிடும் போலுக்கு எதையுமே வெடிச்சிடும் அண்ணா. நீங்க அப்ப சீதா தேவி இந்த வார்த்தையை கேட்டா என் தாயார பத்தினியானவர் இந்த வார்த்தையை கேட்டார். அவளது மனம் எப்படி கலக்கமாகும்? அதனால அண்ணா நான் இந்த தவறு ஒருபோதும் செய்ய மாட்டேன். எனது தாயார சீதா தேவி எனது அந்நியாரானவர் உத்தம பக்தினியே தவிர அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என்று சொன்னார். பரதன் அந்த வார்த்தையை கேட்டோ யாரை அழைக்கிறார்? சத்ருகனை அழைக்கிறார். சத்ருகனே ஐயா வாடா வாடா சத்ருகனா தம்பியா வாழ முடியாது. அதனால நீயாவது போய் உனது அண்ணியாரை கொண்டு நீ கொண்டு வளர்த்த விட்டுட்டு என்னால முடியாது என்னால முடியாது என்று யாரை அழைக்கிறார் தெரியுமா? லட்சம் மனை அழைக்கலாம் தம்பி பாசமுள்ள தம்பியாக சொல்லுவாங்க. யாரு வரா? தம்பி லட்சுமணன் மொத்தமா ஓடியாராம். அந்த வார்த்தையை கேட்டு போதும். வார்த்தையை கேட்டு என்ன சொல்றான்? அந்த வார்த்தை சொல்லுவாங்க, அடிக்கு உதவாதவன் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? அடிக்கு உதவாதன் அண்ணன் தம்பி அடி உதவுவத போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாரு. அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடி என்பது பாதம். இறைவனுடைய பாதம். இறைவனுடைய பாதத்தை பணிந்து நாம் கரம் பிடித்தோமா
வைத்தமானால் பதத்தை இருக்க பச்சியனவே வைத்தமானால் எந்த உறவாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியை விட இறைவனுடைய அடிபாதமாக நமக்கு உதவும். அதே போல என்னன்னு சொல்லுவாங்க, அடிக்கு உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்றால் நெல்லு நாட்டை பார்த்துருக்கீங்களா? நெல்லு நாட்டு எப்படி நடுவாங்க? நாத்து எப்படி நடுவாங்க? நாத்தை ஒரு அடி விட்டுதான் நடுவாங்க. ஒரு அடியில ஒரு விரல வச்சு நாத்தை இப்படி நட்டுவாங்க, ஒரு அடி நட்டுவாங்க, அடுத்த ஒரு அடி கேப் போடுவாங்க. ஒரு அடியில் வைத்து நாத்து நடும் பொழுது அந்த நாட்டானது வளர்ந்து நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும், பசியிலா வாழ்வை கொடுக்கும். அண்ணன் தம்பிகள் நம்ம உழைக்கிற உழைப்பு, அண்ணன் தம்பியை விட நம்ம உழைப்பு வந்து நம்ம கை கொடுக்கும். அதுக்குதான் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது லட்சுமண பெருமான் வருகிறார். லட்சுமண பெருமானானவரிடம் ஹரிராம சந்திரமானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பிரம்மா பெருமை உள்ள சீட்டாதே, ஐயா மனச உள்ள சீட்டாதே, ஐயா மந்ததையா, ஐயா வாழ்க்கையா போனதையா, இந்த பதினஞ்சு அவர்களுக்கையா, அந்த அளவு பெண்ண சீட்டாதே, அம்மா வாழலையா வேண்டாமையா, வந்த வார்த்தைகள் வந்த வார்த்தைகள் யாரு சொல்லாத வேளையில் இவர் நம்ம என்ன சொல்லுவாரா? எப்பா உங்க அண்ணன் அண்ணி சீதாதேவி இருக்காளா? சீதாதேவியை வைத்து இந்த ஊர்ல உள்ள நாட்டை